ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் குதிரைவாலி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இதில் கல் மண் தூசி எதுவுமே இருக்காது அப்படின்றதுனால நான் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாங்கினதில் கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடியே குதிரைவாலியை தனியாக வாஷ் பண்ணி கல் இல்லாமல் நல்லா அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறமா அரிசி எடுத்து அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ரெண்டையுமே சேர்த்து ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கிளியர் ஆகிற வரைக்குமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பொங்கல் குக்கரில் பண்ணலை, ஓப்பன் பாட்டில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா தண்ணியை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குதிரைவாலி அரிசியவும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். குதிரைவாலி அரிசி வேகிறதுக்கு 5 நிமிஷமே அதிகம்தான், அவ்வளோ சீக்கிரம் வெந்து வந்துடும். பாசி பருப்பு தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொங்கல் வேகும் போது இடையில தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சுடு தண்ணி, அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது கரெக்டான பக்குவத்தில் பொங்கல் வந்துடும். சைட்லேயே தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய், அது கூட காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு பெரிய பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நெய் பொங்கல் தாளித்து விடுறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் அதிகமாக சூடாகிறதுக்கு முன்னாடியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, மிளகு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து செஞ்சு வச்சுருக்கிற பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக குதிரைவாலி நெய் பொங்கல் ரெடி ஆயிரும். இது நம்ம நார்மலாக பச்சரிசியில் செஞ்சு சாப்பிட்ற பொங்கல் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குதிரைவாலி பொங்கல் கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.